கர்த்தர் ஒரு தடவை ஆசீர்வாதத்தை விசிட் பண்றதுக்கு இல்ல, ஆசீர்வாதத்தை உங்க மேலே தங்க வைக்கிறதுக்கு பார்க்கிறேன். நீதிமானுடைய வாழ்க்கையில தான் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமான் சர்டிபிகேட் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நீங்கள் நீதிமான்கள், இலவசமாய் நீங்கள் நீதிமான்கள், இலவசமாய் இயேசுவின் பலியினாலே நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். இலவசமாய் இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், இயேசு பாவத்தை செஞ்சா பாவியா மாறினாரு, பாவமானாரு நமக்காக? இல்ல, இயேசு என்ன செய்யல? பாவம் செய்யல. அப்ப என்ன நடந்தது? நமக்கு இருக்கிற பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரிதான் நீங்க நீதி செய்யாமல் இருக்கலாம், ஆனா உங்களை நீதிமான்களா மாத்துறதுக்கு உங்களை நீதி செய்ய சொல்லல, நீதிய வாங்கு அப்படின்றார். நீதிய கிஃப்டா பெற்றுக்கொள். அவர் கிஃப்டா உங்ககிட்ட வந்து நீதியை கொடுக்கிறாரு, அந்த நீதியை நீ ரிசீவ் பண்ணு அப்படின்றார். ஆமென். நான் கேட்கிற ஆசீர்வாதம் உங்களை விசிட் பண்ணணுமா இல்ல தங்கணுமா? நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸ் தன் சகோதரர்கள் எல்லாரிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் அவனை பெற்றெடுக்கும் பொழுது நான் இவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் தன் சகோதரர்கள் எல்லாரிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். பிறக்கும் போது துக்கம், பிறக்கும் போது அந்த பையனால வேதனை, பிறக்கும் போது அந்த பிள்ளையினால் அந்த குடும்பத்துக்கே துக்கம். ஆனா அவன் வளர 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 அவன் மூலம் அந்த குடும்பத்திற்கே ஒரு கணம், அந்த குடும்பத்திற்கே ஒரு மகிமை, அந்த குடும்பத்தின் எல்லைகளை தேவன் விரிவாக்கினார், அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தார். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய எல்லைகளை விரிவாக்குவார், நம்மை தேவன் ஆசீர்வதிக்க இந்த வருஷத்தில் சித்தம் கொண்டிருக்கிறார். நான் சொன்னது போல நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளை தேவன் விரிவாக்கி கொண்டிருக்கிறார். நான் சொன்னது போல அநேகர் வீட்டை வாங்கி இருக்கிறார்கள், வீடு வாங்கலாம் என்று பிளான் போட்டிருக்கிறார்கள். நிறைய பேர் வீடு கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். இந்த வருஷத்திலேயே நான் சொல்றேன், வீடு கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள், வீட்டை வாங்கி இருக்கிறார்கள், நிலம் வாங்கி இருக்கிறார்கள். ஆமென். வீடு வாங்கலாம்னு சொல்லி பிளான் போட்டிருக்கிறார்கள். ஆமென். பிரைஸ் காட். சோ பல காரியங்கள் இந்த மாதிரி காதுகளிலே கேட்க முடிகிறது. நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளை தேவன் விரிவாக்குவார். ஆமென். எல்லைகள் விரிவாக 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 தான் ஒரு பெரிய கணம் நம்மை தேடி வருகிறது. ஒரு ஊழியக்காரர் விதமா சொன்னார், ஐஸ்வர்யம் கணமும் அவருடைய சமூகத்தில் இருந்து வருகிறது. ஐஸ்வர்யம் வந்தாலே அடுத்தது கணம் அங்கே வருகிறது. ஐஸ்வர்யம் வந்தாலே கணம் அங்கே வருகிறது. அம்பானி அவர் தன்னுடைய மகனுடைய திருமணத்துல அத்தனை தலைவர்களும் அங்கே இருக்கிறார்கள். அரசியல் தலைவர்களா இருந்தாலும் சரி, பெரிய கம்பெனிஸுடைய சிஇஓவா இருந்தாலும் சரி, மத தலைவர்களும் அங்கே இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? பாடகர்கள், உலகத்துல பார்க்க முடியாத லெவல்ல இருக்கிறதான பாடகர்கள் எல்லாருமே அங்க இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஐஸ்வர்யம் எங்கே இருக்கிறதோ அங்கே கனம் இருக்கும். கர்த்தர் உங்களை கனப்படுத்தணும்னு நினைச்சா அவர் உங்களுக்கு கொடுக்கிறது என்னன்னா ஐஸ்வர்யம். உங்கள் எல்லைகளை அவர் விரிவாக்குவார். ஆமென். உங்கள் எல்லைகள் விரிவாக்கி 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 ஊரே உங்களை கனப்படுத்துற மாதிரி ஆண்டவர் வைப்பார். ஆமென். நீங்கள் இருக்கிறதான பகுதி உங்களை மதிக்கிற மாதிரி ஆண்டவர் வைப்பார். பிரைஸ் காட். ஹalleluya. சோ அவர் சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஊழியக்காரர் சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சிவராத்திரிக்கு அம்பானிங்க வரல, ஆனா அம்பானியினுடைய கல்யாணத்துல, அம்பானியினுடைய மகன் கல்யாணத்துக்கு இவர் அங்க போயிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் இருந்தா அங்க கணம் இருக்கும், அங்க ஆனர் இருக்கும், கணம் இருக்கும். ஹalleluya. ஹalleluya. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். சோ பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குகிற ஆண்டவர், விரிவாக்குகிற ஆண்டவர். எனவே ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம ஒவ்வொரு காரியமாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாள்ல சில அடிப்படை சத்தியங்களை இந்த வாரத்திலிருந்து நாம பார்க்க போகிறோம். அடிப்படையான விஷயங்கள், பேசிக்காக நாம தெரிந்திருக்க வேண்டிய காரியங்கள், ஃபவுண்டேஷன், அஸ்திபாரமான காரியங்களாக சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அஸ்திபாரம் கரெக்டா நம்ம போட்டுட்டு சொன்னா அதுக்கு மேல நீங்க கோடி கணக்கில் வேணா நீங்க பில்டிங் கட்டலாம். ஆமென். அதனால சில ஃபவுண்டேஷன், சில அஸ்திபாரமான காரியங்களை நாம பார்க்கலாம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கருடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ
துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். வாயை திறந்தால் கொடுமையான காரியங்களை பேசுறதுக்கு தாங்க இருக்குது. என் வாழ்க்கையில, என் லைஃப்ல அவ்வளவு கொடுமையான காரியம் நடந்திருக்குது. கொடுமை யாருடைய வாயை அடைக்கும்? துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். அவனுடைய வாயை திறந்தாலே பேசுறதுக்கு என்னதான் இருக்கும்னா கொடுமை, பிரச்சனை. ஆனா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். நன்மையினால் உன் வாயை அவர் என்ன ஆக்குவார்? திருப்தி ஆக்குவார். கொடுமை துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும்னு சொன்னா, நீதிமானுடைய வாயை அவர் நன்மையினால நிரப்புகிறார். நீதிமானின் மேல், நீதிமானுடைய சிரசின் மேல், சிரசுனா தலை, சிரசின் மேல் என்ன தங்கும்? ஆசீர்வாதங்கள் தங்கும். நிறைய பேருக்கு தலைவலி தங்கி கொண்டிருக்கிறது. எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு அது தலைவலியா இருக்கும். அது ஒரு வேதனையான ஒரு விஷயம் தான், வேதனையான ஒரு காரியம் தான். ஆனா இன்னைக்கு நாம் என்ன விசுவாசிக்க போறோம்? நான் வாயை திறந்து கெட்ட காரியங்களை மட்டும் பேசுறதுக்கு நான் துன்மார்க்கன் கிடையாது. இயேசுவின் இரத்தத்தினால நான் நீதிமானா இருக்கிறதுனால வாயை திறந்தா நன்மையானவைகளை பேசுகிற அளவுக்கு என் வாழ்க்கை தேவன் நன்மைகளினாலே நிரப்புவார், நன்மைகளினாலே ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், நன்மையாவே நடந்துட்டு இருந்ததுன்னா உங்க வாயை திறந்தா நீங்க என்ன பேசுவீங்க? இப்போ இத்தனை பேர் ஏன் சாட்சி சொன்னாங்க? அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது? நன்மை நடந்தது. வாரம் கூடி ஒரு நன்மை நடந்ததுக்கு சாட்சி சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நன்மையாவே நடந்துட்டு இருந்ததுன்னா உங்க வாயை திறந்தா கொடுமை வராது, உங்க வாயை திறந்தா நன்மைகள் மட்டும்தான் வரும். ஆண்டவர் சொல்றார், என் ஆத்துமாவே தாவீது, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன் தெரியுமா? அவர் உன் வாயை நன்மையினாலே திருப்தி ஆக்குவார். நன்மைகளை பேசக்கூடிய வாயாக கர்த்தர் மாற்றுவார். அப்போ யார் மேல ஆசீர்வாதங்கள் தங்கும்? ஆசீர்வாதத்தை பற்றி தான் பார்த்து கொண்டு வருகிறோம். பிளஸிங், ஆசீர்வாதம் யார் மேல தங்கும்? நீதிமான். சொல்லுங்க, நீதிமான். யார் மேல தங்கும்? நீதிமானின் மேலதான். எது தங்குமா? பணமே தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். சுகம் வர்ற மாதிரி இருக்குது, ஆனா அது தங்க மாட்டேங்குது. 2 நாள் இருக்குது, திரும்ப போயிருது, திரும்ப தலைவலி வந்துடுது. ஒரு அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு ஜோம் பண்ணா நல்லா இருக்குது, போனை வச்சா அடுத்த நிமிஷம் எனக்கு தலைவலி வந்துடுது. சர்ச்சுக்கு வந்தா நல்லா இருக்குது, ஆனா திரும்ப வந்துடுது அப்படின்னு சொல்லுகிறார்கள். தங்கணும். ஆசீர்வாதம் என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில தங்கணும். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? தங்கணுமா இல்ல விசிட் பண்ணிட்டு போனா போதுமா? நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு தடவை எனக்கு 2 லட்சம் கிடைச்சிருச்சுன்னா என் கடன் எல்லாம் நான் அடைச்சிட்டு அக்கடான்னு உட்காந்துக்கு. ஒரே ஒரு தடவை, ஒன்ஸ், ஒரு தடவை என் வாழ்க்கையில 3 lakhs கிடைச்சிருச்சுன்னா அத்தனை நான் அடைச்சிட்டு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் போயிடுவேன். நான் சொல்றேன், கண்டிப்பா போக மாட்டீங்க. ஒரு தடவை 3 லட்சம் கிடைச்சா போக மாட்டீங்க. கர்த்தர் ஒரு தடவை ஆசீர்வாதத்தை விசிட் பண்றதுக்கு இல்ல, ஆசீர்வாதத்தை உங்க மேலே தங்க வைக்கிறதுக்கு பார்க்கிறார். ஆமென். தங்க வைக்கிறார். தங்கும். தங்குறதுன்னு என்னது? இன்னைக்கு பாஸ்டர் அம்மா இல்ல, அவங்க அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறார்கள். ஆனா தங்குறது எங்க தான்? அப்போ அதுதான் விசிட்டிங். முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி அங்கே தான் தங்குனாங்க. இப்போ எங்க தங்குறாங்க? சென்னிமலையில் தான் தங்குறாங்க. அப்போ சென்னை அது விசிட்டிங். நான் கேட்குற, ஆசீர்வாதம் உங்களை விசிட் பண்ணணுமா இல்லை தங்கணுமா? தங்கணும்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நல்ல ஆண்டவரே கையை தூக்கி நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. வாழ்க்கையில் தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லாம் தங்கட்டும். தங்கணும். ஆமாம், வந்து விசிட் பண்ணிட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாங்க, இந்த வாரம் ஒரு 2 நாள் தலைவலி இல்லாமல் இருந்துச்சு. இல்லை, அது சுகம் உங்களை விசிட் பண்ணிட்டு போயிருக்குது கிடையாது, தங்கி இருக்கணும். ஸோ யாருடைய வாழ்க்கையில் அது தங்கும்? யாருடைய வாழ்க்கையில்? நீதிமான். நீதிமானுடைய வாழ்க்கையில் தான் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆமென். அப்போ நம்ம எப்படி இருந்தா ஆசீர்வாதம் தங்கும்? நீதிமானா இருந்தால் என்ன தங்கும்? ஆசீர்வாதங்கள் தங்கும். இப்போ நம்ம பிரச்சனை அல்லது நம்முடைய மோட்டிவ், நம்முடைய கோல் என்னன்னா, நம்ம எப்படி மாறணும்? நீதிமானா மாறணும். நீதிமானா மாறினாதான் அவங்க மேல என்னவே வரும்? ஆசீர்வாதமே வரும். அப்பதான் ஆசீர்வாதங்கள் தங்கும் அவங்க வாழ்க்கையில. இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மற்றவங்களை எல்லாம் நீங்க பாருங்க, அதெல்லாம் ஆசீர்வாதம் அவங்களை விசிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாள் வரும், நீதிமான்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அத்தனை ஆசீர்வாதங்கள் அப்படியே தங்க ஆரம்பிக்கும்.
ரைட்ரா இதுதான்டா, இதைத்தான், இந்த வீட்டை தான் நான் தேடிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டை விட்டு துரத்துனா கூட போகாது. ஆமென். அதுக்கு பேரு லொக்கேட் பண்றது. உங்களை ஆசீர்வாதம் லொக்கேட் பண்ணும். பிளெஸிங் வந்து உங்க சரீரத்தை, சுகம் வந்து உங்க சரீரத்தை லொக்கேட் பண்ணும். லொக்கேட் பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் துரத்துனா கூட போகாது. ஆமென். I tell you, the blessing will locate you. அது உங்களை கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சு நீதிமான் எங்க வந்து கண்டுபிடிச்சு அவங்க வாழ்க்கையில் அது வந்து தங்கும். ஆமென். ரைட். இப்போ நம்ம எப்படி மாறணும்னா, நீதிமானாக மாறினா, தேவன் இந்த பூமியை பார்க்கும்போது, சங்கீதம் 143 2ஆம் வசனம் வாசிப்போம். சங்கீதம் 143 2. ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். ஜீவனுள்ள ஒருவனும், உயிரோடு இருக்கிற ஒருத்தர் கூட யாரு கிடையாது, நீதிமான் கிடையாதுன்றார். உயிரோடு இருக்கிற ஒருத்தர் கூட நீதிமான் கிடையாது. இப்போ நம்ம நீதிமானா மாறணும். ஏன் நீதிமானா மாறணும்னா, நீதிமானுடைய சிரசுல தான் என்ன தங்கும், நீதிமானுடைய வாழ்க்கையில தான் என்ன தங்கும், ஆசீர்வாதங்கள் தங்கும். அதனால நம்ம என்னவா மாறுறது முக்கியம், நீதிமானா மாறுறது முக்கியம். நான் வெறும் ஐஸ்வர்யத்தை பேசல, ஆசீர்வாதத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். போன தடவை நம்ம பார்த்தல, யாக்கோபு அப்பா கிட்ட இருந்த, அண்ணன் கிட்ட இருந்த, மாமன் கிட்ட இருந்த ஐஸ்வர்யத்தை ஏமாத்தி வாங்கினாலும் ஒரிஜினல் பிளெஸிங், நீர் என்னை ஆசீர்வதித்தால் உண்மை நான் போகவிடேன் அப்படின்னா. ஆமென். அப்போ தாவீது சொல்றாரு, ஜீவனுள்ள ஒருவன்ல கூட யார் இல்ல, நீதிமான் இல்ல. ஆனா நீதிமான தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏங்க நீதிமானா மாறாம இப்படியே வாழ்க்கை நடத்தினா வாழ்க்கை ஓடாதா? வாழ்க்கை ஓடும். ஆனா நீங்க தான் தள்ளிட்டு போகணும். வாழ்க்கை அப்படியே தள்ளிட்டு போறேங்க, வாழ்க்கை அப்படியே ஓட்டிட்டு போறேன், அந்த மாதிரி கஷ்டப்படாம உங்களுடைய சிரசின் மேல் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை லோட் பண்ணி அழகா தேவைகளை எல்லாம் சந்திச்சு உங்களை அமர்ந்த தண்ணீர் அலண்டையிலே புல்லுள்ள இடங்களில் அவர் உங்களை கொண்டு போவார். எப்போ? நீதிமானா இருக்கும்போது. நீதிமான் அப்படின்னா என்னன்னா, நீதிமான் அப்படின்ற டெஃபினேஷன், அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ரைட் ஸ்டாண்டிங் வித் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். குற்றம் இல்லாம வாழ்றதுக்கு பேர் நீதிமான் கிடையாது. சரிங்களா? யாத்திராகம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகம் 23:7. கள்ளக்காரியத்துக்கு தூரமா இருப்பாயாக, குற்றம் இல்லாதவனையும் நீதிமானையும் கொலை. அப்ப பாருங்க, ரெண்டு அங்க வித்தியாசமா சொல்லப்படுது. குற்றம் இல்லாதவன் நீதிமான், குற்றம் இல்லாதவனையும் நீதிமானையும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லி நினைக்கிறேன். அதுல நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அப்ப நீதிமான் வேற, உத்தமன் அப்படின்றது வேற. நீதிமான்ன்றது வேற, குற்றம் இல்லாம இருக்கிறது அப்படின்றது வேற. நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும் கிடையாது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட சிலர் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், குற்றமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு எறும்பை கொல்லுவது கூட குற்றம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா, ஒரு மஸ்கிட்டோவை நம்மளை கடிக்குது பாருங்க, கொசு, அதை கொல்றது கூட குற்றம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மெல்லாம் மஸ்கிட்டோ பேட்டை வச்சு விளாசிட்டு இருக்கிறோம், 1000 கொலைகளை பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். ஆமா, இந்த வாரம் முழுசும் சடக் சடக்குன்னு அதுல ஒரு சந்தோஷம் வேற நமக்கு. சடக் சடக் என்ன வந்து கடிக்கிறியா நீ, இப்ப பாரு உன்னைய அப்படின்னு. அது ஒரு உயிர் தானே. ஆனா அதை கூட கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மை விட குற்றம் செய்யக்கூடாது என்ற மனநிலையில எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் அதற்காக அவர்கள் நீதிமான்கள் கிடையாது. ஆமா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, குற்றம் இல்லாம இருக்கணும் அப்படின்றதோட தான் நம்ம நிக்கிறோம், பாவம் செய்யாம இருக்கணும் அதோட தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, யார் மேல ஆசீர்வாதம் தங்கும்னா குற்றம் இல்லாதவன் மேல கிடையாது. குற்றம் இல்லாம வாழ்றது நல்லது, ஆனா அவன் மேல ஆசீர்வாதம் இல்லை, நீதிமானின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் அப்படின்றார். ஆமே. அப்போ நீதிமானா யாருன்னா, தேவனுடைய பார்வையிலே தேவன் பார்க்கும் போது எப்படி இருக்கணும்னா குற்றம் இல்லாதவங்களா இருக்கணும். ஆமே. தேவனுடைய பார்வையிலே குற்றம் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கிறவர்களுக்கு பேர் தான் யாரு? நீதிமான். ஆமென்.
பாருங்க, ஒருத்தர் வர சொல்ல போறோம், நீங்க வாங்க. நீதிமான் வேற, குற்றமில்லாம வாழ்றது வேற. நீதிமான் வேற, உத்தமமா வாழ்றது வேற. இப்போ இவர் குற்றம் செய்யல, பாவம் செய்யல, யாருக்கும் எந்த ஒரு அநியாயம் பண்ணல, கரெக்டா தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறார். ஆனா இவர் யார் கிடையாதுன்னா நீதிமான் கிடையாது. யார் கிடையாது? நீதிமான் இல்லை, குற்றம் இல்லை அப்படின்னு இவர் எப்படி சொல்றாரு? தன் பார்வைக்கு தெரியுது, அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியுது, நான் யாருக்கு என்ன பண்ணல, என்ன அநியாயம் பண்ணல. யோபு சொல்றாரு, நான் யாருக்கு அநியாயம் பண்ணேன்னு அவர் கேட்கிறார். நான் யாருக்கு நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு கேட்கிறார். யோபு தன் பார்வைக்கு அவன் நீதிமானா இருந்தான்னு வாசிக்கிறோம். யார் பார்வைக்கு? ஆமா, நம்ம பார்வைக்கு நம்ம நீதிமானா இருக்கிறது இல்ல. தேவனுடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கணும்? குற்றம் இல்லாம இருந்தாதான் அவங்களுக்கு பேர் தான் என்னது? நீதிமான். சரியா? அப்போ இவர் குற்றம் இல்லாம இருக்கிறார், பாவம் இல்லாம இருக்கிறாரு, ஆனா எப்படி கிடையாது? நீதிமானா இல்லை. ஆனா நீதிமானா மாறினாதான் இவர் சிரசின் மேல் என்ன வரும்? ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ நீதிமானா மாறணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பாருங்க, ரோமர் 2ஆம் அதிகாரம், ரோமர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே. நியாயப்பிரமாணத்தை காதுல கேட்கறதுனால, பிரமாணங்களை காதுல கேட்கிறவங்க நீதிமான்கள் கிடையாது, பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். யாருங்க நீதிமான் அப்படின்னா, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு கேட்கிறவங்க நீதிமான் இல்ல. அப்படி இருக்கிறாங்க பாருங்க, அவங்க பேரு தான் என்னது? நீதிமான்னு வசனம் சொல்லுது. இன்னும் அங்க அது என்ன சொல்லுதுன்னா, பிரமாணத்தை கேட்கிறவர்கள் அல்ல, பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள். இப்போ எத்தனை பிரமாணம் இருக்குது? பிரமாணத்தின்படி செய்கிறவங்க தான் யாரு? நீதிமான்கள்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா இப்ப எத்தனை பிரமாணம் பார்க்கணும்ல? இப்ப உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? பிரமாணமே தெரியலன்னா அப்புறம் எங்க நம்ம நீதிமானா? உங்களுக்கு தெரிஞ்ச பிரமாணத்தை சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன பிரமாணத்தை பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் கொடுத்தார், எழுதி வச்சார்? கொலை செய்யாதிருப்பாயாக. அப்புறம் பாருங்க, அவர் தான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். நீங்களாம் சொல்லுங்க. தகப்பனை தாய் காணும், அதுதான் கேட்குறேன். தகப்பனை தாய் காணம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, அப்புறம் பிறனுடைய பொருளை செய்திருப்பா, அப்புறம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, சொல்லியாச்சு. அப்புறம் என்னை என்று வேற எதோ ஒன்று உண்டாயிருக்க வேண்டாம் சொல்லிட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. சரி, இப்படி கேட்கிறேன். ஆண்டவர் கல்லுல எத்தனை பிரமாணத்தை எழுதி கொடுத்தாரு? கல்லுல எவ்வளவு எழுதி கொடுத்தாரு? 10 கட்டளைகள். எத்தனை? 10. ஓகே, நல்லா கவனிங்க. மொத்தம் 613 கட்டளைகள் இருக்கு. எத்தனை? 613. இப்படி ஒரு கட்டளை இருக்குது, எங்களுக்கு இப்பதான் தெரியுங்க. எத்தனை கட்டளை? 613 கட்டளைகள் இருக்கிறது. இப்போ ரோமர்ல அதை வாசிங்க. பிரமாணத்தை கேட்கிறவர்கள் நீதிமான்கள் அல்ல, பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள். அப்படின்னா எத்தனை கட்டளைய இவர் கடைபிடிக்கணும்? எத்தனை கட்டளை கடைபிடிக்கணும்? 613 கட்டளைகளை இவர் கடைபிடிச்சாதான் இவர் யாரு? இவர் நீதிமான். இப்போ 10க்கே பயங்கரமா நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். முதல்ல உட்கார்ந்து என்ன செய்யணும்? இந்த 613 என்னன்னு முதல் பார்க்கணும். அப்புறம் அதை உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி நம்முடைய மைண்ட்ல அதை ஏற்றணும். இஸ்ரேல் நாட்டில் 12 வயசுக்குள்ள 613 கட்டளைகளையும் அவர்கள் மனப்பாடுவாங்க.
613 laws 613 ஒரு 12 வயசு பிள்ளை சொல்லிடும். அதனாலதான் அவங்க அவ்வளவு நல்லா இருக்கு. ஸ்திரீகள் கர்ப்பவதி ஆயிட்டா, கன்சீவ் ஆயிட்டாலே பெண்கள் வந்து காலேஜ் போவாங்களாம், யூனிவர்சிட்டிக்கு போவாங்களாம், படிக்கிறதுக்கு போவாங்களாம். அப்பதான் அந்த குழந்தை பிறக்கிற குழந்தை ஞானம் உள்ளவர்களா வளரணும்னு சொல்லி நம்ம நாட்டிலையும் கூட அப்படியெல்லாம் வந்துருச்சு. கர்ப்பமுற்றிருக்கிற ஸ்திரீகளுக்காக கோர்சஸ், படிப்புகள் அப்படியெல்லாம் வந்திருக்குது. ஹல்லேலூயா. சும்மா நீங்க கிளாஸ்ல போய் உட்காந்து படிக்கிறது இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. கிராஃப்ட் செய்யறது, கேக் செய்யறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி பெண்களுக்காக அப்படி வந்திருக்குது. சரி, மொத்தம் எத்தனை கட்டளை? 613. அப்போ இவர் இப்ப நீதிமானா மாறணும். நீதிமானா மாறணும்னா எத்தனை கட்டளைகளை கடைபிடிக்கணும்? 613 கடைபிடிச்சாதான் இவர் எப்படி மாற முடியும்? நீதிமானா மாற முடியும். இப்ப அதுக்கு முதல் 613 கட்டளைகள் இருக்குதுன்னு தெரியணும். அதை முதல் படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். அப்புறம் அதை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். சரி, இப்போ தேவன் எங்க இருக்கிறார்? 613வது படியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். எங்க? 613வது படிக்கட்டுல நீதிமான். இதான் சர்டிபிகேட். ஆமென். இந்த அறிவிப்பு நோட்டு தான் நீ சர்டிபிகேட் நமக்கு. சரியா? நீதிமான் அப்படின்ற சர்டிபிகேட்டை வச்சுட்டு தேவன் 613வது படிக்கட்டுல உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ இவர் என்ன செய்யணும்னா 613 படிக்கட்டை ஏறி வரணும். ஏறி வந்து 613வது படிக்கட்டுல தான் தேவனிடத்துல வந்து என்னென்ன சர்டிபிகேட் வாங்க முடியும்? நீதிமான். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமென். இவர் எத்தனை கடைபிடிக்கணும்? 613 கடைபிடிச்சாதான் 613வது படிக்கட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற தேவனிடத்துல நீதிமான் என்று சர்டிபிகேட் வாங்க முடியும். இதுல இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, 50 கட்டளைகளை நிறைவேற்றிட்டு 51வது படிக்கட்டுல கால் சறுக்கிருச்சுனாலும் முதல் படிக்கட்டுல வந்து விழுந்துருவார். திரும்பவும் நிறைவேற்றணும் அத்தனை. 100வது படிக்கட்டுல 100 கட்டளைகளை நிறைவேற்றிட்டு அங்க கால் சறுக்கினாலும் திரும்பவும் 1வது படிக்கட்டுக்கு வந்துருவார். 500 கட்டளைகளை நிறைவேற்றிட்டு 500வது படிக்கட்டுல கால் சறுக்கினாலும் எங்க வந்துருவாரு? 1வது படிக்கட்டுக்கு வந்துருவார். 600வது படிக்கட்டுல கால் சறுக்கினாலும் எங்க வந்துருவாரு? 1வது படிக்கட்டுக்கு வந்துருவார். 612வது படிக்கட்டுல கால் சறுக்கினாலும் எங்க வந்துருவாரு? திரும்ப 1ல இருந்து நிறைவேற்றிட்டு போகணும். ஆமென். அப்படின்னா 612 நிறைவேற்றிட்ட பரவாயில்ல, ஒண்ணு தானே அப்படின்னு ஆண்டவர் நீதிமன்ற சர்டிபிகேட் கொடுத்துட மாட்டார். 613 கடைபிடிச்சாதான் நம்ம யாரு? நீதிமான். அது எங்க இருக்கு அப்படின்னா வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வாசிப்போம் 10ஆம் வசனத்திலிருந்து. எப்படியெனில் 10-11. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். எல்லாவற்றிலும் அவன் எப்படி இருப்பான்? குற்றவாளியாய் இருப்பான். 612 ஏறிட்டு 13வது என்னால் ஏற முடியல, இந்த ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அங்க படிய சறுக்கினா கூட எல்லாவற்றிலேயும் எப்படி இருப்பான்? குற்றவாளியா இருப்பான். அப்படின்னா ஒன்ன கடைபிடிக்கலினாலும் நீங்க எல்லாத்தையும் கடைபிடிக்கலன்னு தான் ஆண்டவர் பார்க்கிறார். திரும்ப உங்களுக்கு 0 மார்க் தான், அப்படி வச்சுக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப எத்தனை மார்க் எடுக்கணும்? 613 மார்க் எடுக்கணும். ஆமென். இவர் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கட்டளைகளா கடைபிடிச்சு வராரு. 500 மார்க் வாங்கிட்டாரு எக்ஸாம்ல. ஆனாலும் அவருக்கு என்ன டிகிரி கிடையாது? நீதிமான் டிகிரி இல்ல. போய் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சுட்டு வா அப்படின்ற. அதனாலதான் இந்த ஆடிட்டிங் எக்ஸாம் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். சிஏ எக்ஸாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எக்ஸாம் எல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அதுல வந்து 30 சப்ஜெக்ட் இருக்கும். 30 சப்ஜெக்ட்ல நீங்க 20 சப்ஜெக்ட் எழுதி பாஸ் பண்ணி 21ல ஃபெயில் ஆனாலும் திரும்ப 1ல இருந்து எழுதணும். நீங்க திரும்ப 1ல இருந்து எழுதணும்.
அதே கணக்கு தான் இங்க. 612ல நீங்க ஃபெயில் ஆனா கூட திரும்பவும் உங்க மார்க் 0. திரும்ப 1ல இருந்து படிக்கணும். ஆமென். இந்த 1வது இருந்து 12வது படிக்கிறாங்க பாருங்க. 11வதுல ஃபெயில் ஆயிட்டா திரும்ப அவங்க என்ன படிக்கணும்? நல்ல வெளிப்பாடு உள்ளவங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 11th ஒருத்தன் ஃபெயில் ஆயிட்டான், 11வது ஃபெயில் ஆயிட்டான், திரும்ப அவன் என்ன படிக்கணும்? 11வது தான் படிக்கணும். எல்லாருக்கும் தெரியுமா? அது இதுக்கு வெளிப்பாடு அவசியம் இல்லை, இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஆனால் இங்கே எப்படின்னா அப்படி கிடையாது. 11வது ஃபெயில் ஆகிட்டா திரும்ப எல்கேஜில இருந்து வரணும். நான் போய் எல்கேஜியில் உட்காந்து எப்படி இருக்கும்? ஆமென். ஏ பி சி 1 2. ஆனால் 11வது வரைக்கும் படிச்சிருக்கிறேன். ஆனால் அதில் ஃபெயில் ஆனதுனால திரும்ப எல்கேஜில இருந்து ஆரம்பிக்கணும். 12வதுல ஃபெயில் ஆனாலும் திரும்ப எல்கேஜில இருந்து ஆரம்பிக்கணும். நிலைமை எப்படி பாருங்க. இப்போ பழைய ஏற்பாடு என்னன்னா, பிரமாணத்தை கடைபிடிச்சு நீதிமானாக கூடிய ஒரு வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டில் இயேசு வர்றதுக்கு முன்னாடி, இயேசு ரத்த சிந்துறதுக்கு முன்னாடி நீங்க நீதிமானா மாறணும்னு சொன்னா 613 கட்டளைகளையும் கடைபிடிச்சாதான் நீங்க யாரு? நீதிமான். முதல் 10 நமக்கு தெரியல, இதுக்கு மேல நம்ம பிரமாணங்களை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த வருஷம் நான் இப்படி இருப்பேன், இது ஒரு பிரமாணம், இது 614. இந்த வருஷம் நான் இப்படி செய்ய போகிறேன், இது 615. இருக்கிற 613 முதல்ல என்னன்னு தெரியல, அதுவே என்னன்னு தெரியல. இப்போ அதனால ஒரு வசனம் சொல்லுது, அவர்களுக்கு கற்பனைக்கு மேல் அது கற்பனையும். இந்த வேத வசனம் அவங்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதாவது பைபிளை பார்த்தாலே அது ஒரு லா புக், சட்ட புத்தகம் மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏற்கனவே 613 இருக்குது, இங்கே ஒரு வசனத்தை படித்தா திரும்பவும் அதே ஒரு பிரமாணமாக சேர்த்திக்கிறாங்க. இவங்களை காலையில் சாப்பிடக்கூடாது, அது ஒரு பிரமாணம், இப்போ அது ஒன்று சேர்ந்துருச்சு. ஆமென். ஸோ இந்த மாதிரி 613 கடைபிடித்தால் தான் நீங்க யாரு? நீதிமான்களாக மாற முடியும். இப்படி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. ஆமென். இப்பதான் யார் வரார்னா இயேசு கிறிஸ்து வருகிறார். வாங்க யாராவது ஊத்துருவாங்க. ஹல்லேலூயா. இப்ப இயேசு நல்லா கவனிங்க. இப்ப இயேசு என்ன செய்யறாருன்னா, இவர் செஞ்ச பாவத்தையும் இவருடைய அக்கிரமத்தையும் இவருடைய அநியாயத்தையும் சுமந்து தீர்ப்பதற்காக, பாவத்தை சுமக்கிறதுக்காக தான் யார் வருகிறார் என்றால் இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்ப நல்லா கவனிங்க, இயேசு நீதிமானா இல்லையா? அதே சிலருக்கு சந்தேகமா இருக்குது. அது எப்படிங்க 33 வருஷம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்பார்ல? இயேசு நீதிமானு எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் நீதிமானா பழுதற்ற பலி இருக்க போய் தான் அவர் உலகத்தின் பாவங்களையே சுமந்து கொண்டார். ஆமென். ஏன்னா பாவத்து நிமித்தம் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வர்றவன் ஆசாரியன் அந்த பாவம் செஞ்சவனை சோதிக்க மாட்டான். ஏன்னா அவனை சோதிச்சு பிரயோஜனம் கிடையாது, அவன் ஏற்கனவே பாவம் செஞ்சதுனால தான் அங்க இருக்கிறான். ஆசாரியன் எதை சோதிப்பான் என்றால் ஆட்டுக்குட்டியை தான் பார்ப்பான். ஆட்டுக்குட்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவன் செலுத்த போகிற ஆட்டுக்குட்டியில் ஏதாவது பழுது இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பான். ஆமென். அப்போ இயேசு எத்தனை பேர் நீதிமான்னு சொல்றீங்க? நல்ல சத்தமா. இயேசு நீதிமானா இருந்தார். நம்மெல்லாம் எப்படி இருந்தோம்? பாவிகளாக இருந்தோம். அதை நம்ம வாச்சிட்டுமே. ஒண்ணுல தவறுனா கூட நம்ம யாரு? குற்றவாளிகள். சரி, நான் இன்னொன்னு நான் சொல்றேன். இந்த பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படலையே, யூதர்களுக்கு தானே இந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. சீனாய் மலையில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தானே இந்த பிரமாணம் கொடுத்தாரு. நம்மெல்லாம் அப்ப எங்க இருந்தா நமக்கே தெரியாது. நம்மெல்லாம் புறஜாதிகள். இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறமாக தானே நம்ம இருக்கிறோம். ஜெருசலேம் என்ற அந்த கண்ட்ரிக்கு வெளியில தானே நம்மளாம் இருக்கிறோம். அமெரிக்கர்கள் இருக்கிறாங்க, ஜப்பானியர்கள் இருக்கிறாங்க, இந்தியர்கள் நம்ம இருக்கிறோம். நமக்குமா நியாயப்பிரமாணம் கொடுத்தாருன்னா நமக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கல. யாருக்கு தான் கொடுத்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு தான் கொடுத்தார். ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு பொய் சொல்லும் போது உன்னுடைய மனசாட்சி பொய் சொல்லக்கூடாதுன்னு அடிக்கும் பாருங்க. அப்படி சொல்லுதா? உங்க மனசாட்சி ஏதாவது அப்படி சொல்லுதா? அப்படி ஏதாவது ஒரு பெல் வருதா? அதுல ரிங் அடிக்குதா? அதுல மனசாட்சியே இல்லாம பேசுறா பாரு அப்படின்றாங்க. பாத்தீங்களா? பவுல் சொல்றாரு, அந்த மனசாட்சி தான் நமக்கு நியாயப்பிரமாணம்ன்றார்.
இந்த மனசாட்சி பர்ஃபெக்டா நிற்கும். நீங்க காம்ப்ரமைஸ் ஆகி போகலாம். வேலைக்கு அடுத்த நாள் போகும்போது ஓனர் கேட்பார், ஏப்பா வரல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வயிற்று வலிங்க அப்படின்னு நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு நீங்க வேலைக்கு போயிருவீங்க. ஆனா மனசாட்சி அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அடிச்சுட்டே இருக்கும், நீ சொன்னது கரெக்டா, நீ சொன்னது கரெக்டா. ஏன்னா மனசாட்சி வளைஞ்சு கொடுக்கவே கொடுக்காது. அதே மாதிரி தான் பிரமாணமும். பிரமாணம் சட்டம்னா சட்டம் தான். அது ராஜாவுக்கு இருந்தாலும் சரி, ஆசாரியனா இருந்தாலும் சரி, ஒரு கடை நிலையில் இருக்கிற மனுஷனா இருந்தாலும் சரி, பிரமாணம் வளைஞ்சு கொடுக்கவே கொடுக்காது. கல்லில் அடின்னு அடி, அவ்வளவுதான். தப்பு செஞ்சுட்டானா கல் அடிச்சிடும், அவ்வளவுதான். ஓய்வுனால விறகு பொறுக்கணும், அவனை அடி. இதுதான் பிரமாணம். ஆமென். அதே மாதிரி தான் மனசாட்சியும். மனசாட்சி ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் ஆகவே ஆகாது. சரி பரவாயில்ல, நீ தப்பிச்சுக்கிறதுக்காக நீ சொன்ன, பரவாயில்ல விடு அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆகாது. நீங்க உங்களை சமாதானப்படுத்திக்கலாம், ஆனா மனசாட்சி விடவே விடாது, வறுத்தெடுத்துடும் நம்மள. ஆமென். ஒரு பொய்க்கே எப்படி, நீங்க சும்மா போய் திருடி பாருங்களேன் எதையாவது. ஆமென். யாராவது சொந்த பந்தங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்படியே ஒரு செல்போனை தூக்கி நம்ம பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கலாம் நினைங்க, மனசாட்சி விடாது. ஆமென். திருடி பாருங்கன்னு சொல்லல. அப்படி செய்யும் போது ஒரு வாய் சொல்ல வருதா, இது செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி உள்ள உங்களுக்கு தெரியுதா? அப்படி தெரிஞ்சுன்னா அந்த ரேடியோ உள்ள இருக்குதுன்னா. சோ நமக்கு எது பிரமாணம்னா, மனசாட்சி தான் நமக்கு என்னது பிரமாணம். இப்ப நான் கேட்கிறேன், சரி அவங்களுக்கு 613 கொடுத்தாரு, அதை கடைபிடிக்கல. நம்ம எத்தனை பேர் நான் மனசாட்சி சொல்றபடி மனசாட்சியில சொல்றேன், மனசாட்சியா சொல்றேன், எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் மனசாட்சி சொல்றபடி நான் வாழ்ந்திருக்கிறேன். என் மனசாட்சியை தனியா நின்று கூப்பிட்டு கேட்டா கூட என் மனசாட்சியை எனக்கு ஃபேவரா சாட்சி சொல்லும். எஸ், நான் சொன்ன மாதிரி இவன் நடந்திருக்கிறான் அப்படின்னு என் மனசாட்சியை சொல்லும் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் தைரியமா? யாருமே சொல்ல முடியும். அப்போ நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக சில காரியங்களை நம்ம செய்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், யோசித்திருக்கிறோம், நடந்திருக்கிறோம், போயிருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஆமென். ஆக இந்த ரோமர் 2 அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு, அதை மீறிட்டாங்க. உங்களுக்கு புறஜாதிகளுக்கு மனசாட்சி தான் பிரமாணம், அதையும் மீறி உட்கார்ந்துருக்கிறீங்க. அதனால ஒருத்தர் இனிமேல் வாய் பேசக்கூடாது, அமைதியா உட்காருங்க அப்படின்ற. அதான் உண்மையா அவர் அதை சொல்ற. ரோமர் 3 எல்லாருடைய வாய்களும் அடைக்கப்படும்படியாக அப்படின்னு வாசிக்கிறோம். ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு கிரியைகளினாலே, பார் 613 நான் கடைபிடிச்சு நீதிமான் பட்டத்தை நான் வாங்கி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்ல முடியாது, ஒரு பரிசுத்தவான்னு சொல்லல. ஆமென். தங்க பார்வைக்கு நீதிமான்களா இருந்திருக்காங்க, ஆனா தேவனுடைய பார்வையில் நீதிமான் 613 கடைபிடிச்சாதான் நீங்க யாரு நீதிமான். அப்படி ஒருத்தருமே கிடையாது. எங்க ஆபிரகாம் இல்ல, அவரும் கிடையாது. இல்ல மோசே, அவரும் கிடையாது. தானியேல், அவரும் கிடையாது. எலியா, எலிசா, அவரும் கிடையாது. எல்லாருமே ஒரு கட்டத்தில் என்ன வாங்கிட்டாங்க? அடி வாங்கிட்டாங்க. எல்லாருமே அடி வாங்கிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த சமயத்துல தான் யார் வராரு? இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்ப இயேசு நீதிமான் எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசு அவர் நீதிமான். ஆமென். இப்போ இந்த இயேசு நீதிமானாகிய இயேசு, நம்ம யாரு? பாவிகள். இவர் யாரு? நீதிமான். சொல்லுங்க, இவர் யாரு? நம்ம பாவிகள், அவரு நீதிமான். இவரு பாவி, அவரு நீதிமான். இப்ப சிலுவைக்கு போறாரு. சிலுவையில் என்ன நடக்குதுன்னு சொன்னா நல்லா கவனிங்க. சிலுவையில் இவர் பாவத்தை எல்லாம் இவர் ஏற்றுக்கொண்டார். இவர் பாவத்தை எல்லாம் இவர் ஏற்றுக்கொண்டார். இவருடைய அக்கிரமங்களை எல்லாம் இவர் ஏற்றுக்கொண்டார். இவருடைய அநியாயங்களை எல்லாம் இவர் ஏற்றுக்கொண்டார். அத்தனையும் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டுட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே தம்முடைய ரத்தத்தை சிந்தி இவருடைய நீதி இருக்குது பாருங்க, அந்த நீதிய, ஆமென், இதான் சர்டிபிகேட். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆமென். இதான் நீதிமான் சர்டிபிகேட். ஒரு நாள் இயேசுவை பற்றி நாம கேள்விப்படும் பொழுது, இயேசு என் பாவத்திற்காக வந்தார், மரித்தார், ரத்தம் சிந்தினார், உயிரோடு கூட எழுந்தார், திரும்ப என்னை கூட்டிட்டு போறதுக்காக அவர் வர போறாரு. அவர் ரத்தத்தினாலே நான் நீதிமானாக மாறுகிறேன் சொல்லி எப்போ இவர் விசுவாசிக்கிறாரோ
இயேசுவை எப்ப நம்புறாரோ, இயேசுவை எப்ப விசுவாசிக்கிறாரோ, ரத்தத்தை எப்ப விசுவாசிக்கிறாரோ, அந்த நொடியே இவருடைய அத்தனை பாவங்களையும் மன்னிச்சுட்டு, நீ 613 கடைபிடிக்க தேவையில்லை, என் ரத்தமே உன்னை இலவசமாக நீதிமானாக மாற்றிவிட்டதுன்னு சொல்லி 613 கடைபிடிச்சு வர வேண்டிய நீதிமான் சர்டிபிகேட் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆமென். நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். நம்ம நீதிமான்களா நம்மளை மாத்துறதுக்கு நீதிமானா இருந்த இயேசு நமக்காக என்னானார்? பாவமானார். அப்போ நம்ம கெட்டது, நம்ம பாவமெல்லாம் அங்க போயிடுச்சுன்னா, அப்ப அங்கிருந்து நல்லதெல்லாம் எங்க வரணும்? இங்க வரணும். ஆமென். அப்போ நம்ம பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த நீதிமான்ற அந்த பட்டத்தை உங்களுக்கு எனக்கும் இலவசமாக தருகிறார். இலவசமாக. எல்லாரும் கரங்களை தட்டி இலவசமாக இலவசமாக இலவசமாய் 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 தருகிறார். நீங்கள் நீதிமான்கள், இலவசமாய் நீங்கள் நீதிமான்கள், இலவசமாய் இயேசுவின் பலியினாலே நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். இலவசமாய் இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீதிமான்களாய் இருக்கிறபடினாலே நீதிமானுடைய சிரசின் மேல ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆமென். இயேசுவின் இரத்தத்தினாலே நான் நீதிமானிப்போம். ஹல்லேலூயா. என்ன ஒரு அன்பு பாருங்க நம்ம மேல ஆண்டவர் வச்சார். இப்போ இது யார்கிட்ட இருக்கு? இது முதல்ல அவர்கிட்ட இருந்தது. இந்த நீதிமன்ற பட்டம் அவர்கிட்ட இருந்தது. இப்போ யார்கிட்ட இருக்குது? இவர்கிட்ட இருக்குது. ஆமென். நல்லா தூக்கி இப்படி வச்சு. ஹல்லேலூயா. இப்போ இவர் தான் யாரு? நீதிமான். அப்ப தேவன் இவரை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறாரு? இப்போ நான் கேட்கிறேன், இந்த பட்டத்தை வாங்குறதுக்கு இவர் 613 செஞ்சாரா? 613 இருக்குதுன்னு இன்னைக்கு தான் தெரியும் அவருக்கு. இன்னைக்கு தான் தெரியும். அவர் என்ன பண்ணாரு? இயேசுவை நம்பினாரு. இயேசு விசுவாசிச்சார். விசுவாசிச்ச அடுத்த நொடி இவர் சிந்தின ரத்தம் இவரை என்னவா மாத்திருச்சுன்னா, பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் சம்பாதிக்க வேண்டியது இருந்த இந்த நீதிமான்ற பட்டத்தை இலவசமாக கர்த்தர் தூக்கி இவர்கிட்ட கொடுத்துட்டார். ஆமென். நான் சொல்றேன், நீங்க படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், அழகு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், என்ன டிகிரி இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், எந்த டிகிரி இருந்தாலும் இல்லைனாலும் நீதிமான் 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 ஒரு பட்டம் எனக்கு இருக்குது. இலவசமாக யாராலையும் சம்பாதிக்க முடியாது. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இது நமக்கு வராது. தேவன் உங்களை பார்க்கும்போது இப்ப எப்படிதான் பார்க்கிறாரு? நீதிமானாக பார்க்கிறார். இதைத்தான் நீங்க ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. இந்த விலையேறப்பட்டிருந்த கிஃப்ட்டை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம பாவி அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்னா அவர் என்ன நினைப்பார்? இதுக்கு நான் அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கே நான் கொடுத்துட்டு போயிருப்பேன். அந்த காலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்கப்பா. இந்த காலத்தில் நான் இலவசமான என்ன பண்ணியிருக்கிறேன்? நான் தந்திருக்கிறேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீதிமான் அப்படின்னு வாயில அறிக்கையிட ஆரம்பிங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். போய் உட்காருங்க. தேங்க்யூ so much. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆமென். சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், உங்கள் அத்தனை பாவங்களையும் இயேசு சிலுவையில் சுமந்து விட்டார். அவர் வாங்கிக் கொண்டார், அவர் வாங்கிக் கொண்டார், அவர் வாங்கிக் கொண்டார். உங்களை இலவசமாய் நீதிமான்களை மாற்றி இருக்கிறார். ஒரு பாவத்தை நினைச்சு கூட நீங்க கவலைப்படக்கூடாது. ஆமென். நீங்க வாயில் அறிக்கையிட வேண்டியது, நான் நீதிமானாய் இருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தினாலே நான் நீதிமானாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிங்க நான் எந்த ஒரு உருப்படியான எந்த ஒரு காரியத்தையுமே செய்யாம நான் எப்படிங்க நீதிமான்னு சொல்றது? நான் கேட்கிறேன், இயேசு பாவத்தை செஞ்சா பாவியா மாறினாரு, பாவமானாரு நமக்காக. இயேசு பாவமாகிறதுக்கு அவர் பாவமானாரா? பாவம் செஞ்சாரா? பாவம் செஞ்சா பாவமானாரு? இல்ல. இயேசு என்ன செய்யல? பாவம் செய்யல. அப்ப என்ன நடந்தது? நமக்கு இருக்கிற பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், வாங்கிக் கொண்டார். அவர் நம்ம இடத்துல இருக்கிற பாவத்தை அவர் என்ன பண்ணாரு?
வாங்கி அதை சுமந்ததுனால, ஏற்றுக்கொண்டதுனால அவர் நமக்காக என்ன ஆனார்? பாவமானார். அதே மாதிரி தான் நீங்க நீதி செய்யாமல் இருக்கலாம், ஆனா உங்களை நீதிமான்களா மாத்துறதுக்கு உங்களை நீதி செய்ய சொல்லல, நீதியை வாங்கு அப்படின்றார். நீதியை கிஃப்டா பெற்றுக்கொள். அவர் கிஃப்டா உங்ககிட்ட வந்து நீதியை கொடுக்கிறாரு, அந்த நீதியை நீ ரிசீவ் பண்ணு அப்படின்றார். ஆமென். Hallelujah. Those that have received the abundance of grace and the gift of righteousness. ரோமர் 5:17 வாசிக்குது. ரிசீவ் பண்றவங்க, வாங்குகிறவர்கள் நீதிமான்கள். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு நல்ல கவனிங்க. ஒருத்தர் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும், ஆனா இவருக்கு படிப்பு வராது, ஞானம் இல்லை, படிப்பறிவே இல்லை. இவர் எங்கே போய் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுது? ஆனால் என்ன ஆசைன்னா கலெக்டர் ஆகணும்னு ஆசை. என்ன ஆகணும்னு ஆசை? ஒருத்தருன்னு வச்சுக்குவோம். ஆமென். ஒருத்தருக்கு என்ன ஆகணும்னு ஆசை? கலெக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனால் என்ன அறிவே இல்லை, படிப்பறிவே இல்லை. ஒரு எல்கேஜி குழந்தைக்கு தெரியுறா கூட இவருக்கு தெரியாது. ஆனால் என்ன ஆகணும்னு ஆசை? கலெக்டர் ஆகணும்னு ஆசை. அதனால ஒரு படிப்பு தெரிந்த நல்ல ஞானம் இருக்கிற ஐஏஎஸ் தேர்வை வந்து எழுதி எளிதிலே பாஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து இவர்கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, இவருக்காக அவர் போய் உட்கார்ந்து என்ன செய்யறாருன்னா எக்ஸாம் எழுதுறாரு. இந்த ஆளுக்காக, இந்த நபருக்காக நல்லா தெரிஞ்சவர் ஒருத்தர் போய் என்ன செய்யறாரு? எக்ஸாம் எழுதுறாரு. எவ்வளவு கஷ்டம் ஐஏஎஸ் பாஸ் பண்றது, எவ்வளவு எல்லாம் எழுதி பாஸ் பண்ணி இன்டர்வியூ எல்லாம் பாஸ் பண்ணி கடைசியில் சர்டிபிகேட்ல மட்டும் இவர் பேரை போட்டு இவர்கிட்ட கொண்டு வந்து என்ன கொடுக்குறாருன்னா, சார் உங்களுக்காக நான் எல்லாமே எழுதிட்டேன், இன்டர்வியூ எல்லாம் பாஸ் பண்ணிட்டேன், கடைசியில் பேரை மாற்றிட்டேன், ஆமென், உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நாளைக்கு நீங்கள் போய் வந்து ஐஏஎஸ்ஸாக நீங்கள் வந்து நீங்கள் சொல்லுங்க, உங்களை கலெக்டராக வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவர் என்ன செய்யணும்? அந்த சர்டிஃபிகேட் இப்போ இவர் என்ன செய்யணும்? இவர் வாங்கணும். வாங்கிறதுக்கு அவர் தொகை கேட்பான். சும்மாவா வந்து எழுதி கொடுப்பேன் எக்ஸாமு? இவர் சார்பில் ஒருத்தர் எக்ஸாம் எழுதினார்ல, அவர் சும்மாவே எழுதுவார்? 1 கோடி கொடுத்தாதான் உனக்கு என்னது, நான் உனக்காக என்ன எழுதுவேன்? எக்ஸாம். அப்போ சர்டிஃபிகேட் கொண்டு வந்து கொடுக்குற நேரத்தில் காசு கொடுக்கணும். இவர் பணக்காரர், அதெல்லாம் வந்து அடிச்சுக்க முடியாது. அதனால 1 கோடி ரூபாய் கொடுத்து எதை வாங்குறாரு? இந்த சர்டிஃபிகேட் வாங்குறாரு. வாங்கிட்டு போய் ஐஏஎஸ்ஸா போய் ஜாயின் பண்றாரு. ஒரு மேனேஜர் வாங்க, நீயாது நீதான் எக்ஸாம் எழுதுனியா, நீயா பாஸ் பண்ணது, நீயா நீதிமானே, நீதானா? இலவசமாக சொல்லணும், இலவசமாக, இலவசமாக. இயேசு நம்மகிட்ட நமக்காக நீதிகளை எல்லாம் நிறைவேற்றிட்டு நம்ம பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நீதிமான்ற பட்டத்தை நம்மகிட்ட வந்து கொடுக்கும் போது 10 பைசா நம்மகிட்ட வாங்காம இலவசமாக நம்மகிட்ட சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார் நீதிமான். ஆமென். அதனால டெய்லி நீங்க என்ன சொல்லணும்? நான் யாரா இருக்கிறேன், நான் யாரா இருக்கிறேன். இதை நீங்க சொல்லுங்க. சொல்ல 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 உங்க சிரசின் மேல, உங்க வாழ்க்கையின் மேல ஆசீர்வாதங்கள் தங்கும், ஆசீர்வாதங்கள் தங்கும். நீங்க துன்மார்க்கன், நான் பாவின்னு சொல்ற வரைக்கும் கொடுமை தான் உங்க வாய் அடைக்கும், கொடுமை உங்க வாய் அடைக்கும். நான் புழு, நான் ஒண்ணில் ஆண்டவரே, நான் அடிமாண்டவரே, நான் துன்மார்க்கன், உங்க பார்வைக்கு முன்னாடி நான் துன்மார்க்கன். ஐயா, நாம் அப்படி இருந்தோம். ஆனா இலவசமா அவரை நம்ம நம்புறதுனால, விசுவாசிக்கிறதுனால, அவர் ரத்தத்தினால இப்பொழுது நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம். நீங்க நீதிமான் சொல்ல சொல்ல நன்மை உங்க வாய் அடைக்கும். நன்மையை கர்த்தர் பேச வைப்பார். ஹalleluya. நன்மையினால் உங்க வாயை நிரப்புவார். நீங்க நீதிமான் சொல்ல சொல்ல உங்க கேரக்டர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கை, உங்க குணங்கள், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடத்தை எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். வரும் நாட்கள் நம்ம பார்க்கலாம். பட் நான் இது ஒரே விஷயத்தை நான் சொல்றேன். இலவசமா 613 நிறைவேற்றி நமக்கு வர வேண்டியது இருந்ததான நீதிமான்ற பட்டத்தை தேவன் நமக்கு இலவசமா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நமக்கு தந்திருக்கிறார். இது என்ன பிரச்சனைனா, இது இலவசமா நமக்கு கிடைச்சதுனால அதனுடைய மதிப்பு நமக்கு சில நேரங்கள் தெரியாம போகுது. ஜோசிகார மதவாதிகள் எல்லாம் வந்து அவங்க கிட்ட போகும்போது ஒரு 10,000 ரூபாய் எங்களை கொடு அப்படின்னு சொல்றாங்க. அதனால எங்கேயோ போய் கடனை அதை வாங்கிட்டு வந்தாங்க. போய் 10,000 ரூபாய் கொடுத்து கையில ஒரு கயிறை கட்டிக்கிறாங்க, ஒரு எந்திரத்தை கட்டிக்கிறாங்க. ஆனா நம்ம இங்க இப்படி கேட்கறது இல்லை. ஒரு 5,000 ரூபாய் கொடு, 10,000 ரூபாய் கொடு. நான் இங்க வந்து ஏதோ ஒரு கயிறு எடுத்துட்டு வந்து பாருங்க, இந்த கயிறு 2,000 ரூபாய் அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் கொடுத்துருவோம். 2,000 ரூபாய் இது இந்த கயிறுங்க, இதை நீங்க வாங்கி கட்டிட்டீங்கன்னா எல்லா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சங்கடமும் நீங்கிடும் அப்படின்னு சொன்னா 20 ரூபாய் மட்டும் பாக்கெட்ல இருந்தாலும் நமக்கு 2,000 ரூபாய் எங்க வாங்கணும் நல்லா தெரியும்.
எங்க கேட்கணும் நமக்கு நல்லா தெரியும். போய் 2000 ரூபாய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். ஆனா இங்க ஆண்டவர் வேலை செய்யறது இல்லை. எல்லாம் இலவசம், எல்லாம் ஃப்ரீ. ஹல்லேலூயா. நீதிமான் எல்லா தலைமையில பேர் சொல்லுங்க, நான் நீதிமானா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன். ஆபிரகாம் கேட்கிறாரு, 50 நீதிமான்கள் இருந்தா பட்டணத்தை அழிச்சிருவீங்களா? அழிக்க மாட்டேன். 40 நீதிமான்கள் இருந்தா அழிச்சிருவீங்களா? அழிக்க மாட்டேன். 30 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். 20 நீதிமான்கள் இருந்தா அழிக்க மாட்டேன். 10 நீதிமான்கள் இருந்தா நான் அழிக்க மாட்டேங்கிறார். இன்னும் இறங்கி வர்ற ஆண்டவர், ஒருவன் இருந்தா, ஒரு நீதிமான் இருந்தா அந்த பட்டணத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? அழிக்க மாட்டேன். தேசத்தை அழிக்காம இருக்கிறது ஒரு ஊரை இல்லைங்க, தேசத்தை அழிக்காம இருக்கிறது ஒரு நீதிமான ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் கேட்கிறேன், உங்க பட்டணத்துடைய ஆசீர்வாதம் நீங்க நீதிமானா இருக்கிறதுனாலதான், நீங்க நீதிமானா இருக்கிறதுனாலதான் உங்க ஊர் நல்லா இருக்கு. நீங்க நீதிமானா இலவசமான நீதிமானா இருக்கிறதுனாலதான் உங்க ஸ்ட்ரீட் நல்லா இருக்குது. உங்களுடைய ஸ்ட்ரீட்ல வாழ்கிற குடும்பங்கள் நன்றாக இருக்கிறார்கள். உங்களாலதான் அது நல்லா இருக்குன்னு சொல்லி தைரியமா மாத்தட்டி சொல்லலாம். ஏன்னா நீங்க இலவசமாக நீதிமான்களாக இருக்கிறீங்க. சொல்ல சொல்ல நீதிமானுடைய அத்தனை ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். எல்லாம் எழுதிக்கலாம். தேங்க்யூ. நீங்க இந்த ஒரே ஒரு சத்தியத்தை நீங்க எடுத்துக்கொண்டு சொல்லுங்க, ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். யாருக்கு ஆசீர்வாதம் பிளஸிங் ஆண்டவர் தராருன்னா நீதிமான். ஓ நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நீதிமான் மாறுறதுக்கு நீங்க எதை கடைபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஒண்ணு செஞ்சா நம்ம நீதிமானா மாற முடியாது. நீதிமான் ஷார்ட்டா சொல்லணும்னா தப்பே செய்யாத மாதிரி கர்த்தர் உங்களை பார்க்கிறது, புது சிருஷ்டியா உங்களை பார்க்கிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் புது நபராக பார்க்கிறார், புது சிருஷ்டியாக பார்க்கிறார். நேத்தாங்க சண்டை போட்டேன், பரவாயில்ல, இன்னைக்கு கர்த்தர் உங்களை நீதிமானாய் பார்க்கிறார். நம்ம செயல்களினாலே கிடையாது. 613 படிக்கட்டு ஏறிட்டீங்கன்னு ஆண்டவர் பார்க்கிறது இல்லை. இயேசுவை நம்புறீங்களா? இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஒரு வசனம் வந்து வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம். நான் எல்லாருக்கும் வசனம் கொடுக்கணும் பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம். இதெல்லாம் நான் வந்து சும்மா சொல்லிட்டு போகல. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நரகத்திற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஒருவரும் நரகத்திற்கு போக முடியாது. காரணம், இயேசுவின் இரத்தத்தினாலே அனைவரும் நீதிமான்களாக மாறியிருக்கிறோம். ஆமென். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஆனா இலவசமாய் அவங்களை நீதிமான மாத்துறதுக்கு 1 லட்சம் ரூபாய் கேட்கல, ஒரு 100 ரூபாய் 10 பைசா கேட்கல, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுடைய மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கலாத்தியர் 3ல வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாகிறது இல்லை. ஏன்னா நீதிமானாக முடியாது. ஒருவராலும் 613 கட்டளைகளை கடைபிடிக்க முடியாது. அப்படின்னா ஏன் அதை கொடுத்தாருன்னா, தான் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் என்பதை காண்பிப்பதற்காக. மனுஷனுடைய இயலாமை அவனுக்கு காண்பிக்க வேண்டும். என்னால முடியும், என்னால பரிசுத்தமா இருக்க முடியும் சொல்லி அவன் மெத்த பெருமை பேசிக் கொண்டிருக்கிறானே, அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அவன் வாய் அடைக்க வேண்டும் என்பதற்காக தான் 613 கொடுத்துட்டு இந்த கட்டளைப்படி உன்னால இருக்க முடியுமான்னு கேட்டாரு. முடியல. அப்பதான் இயேசு வந்து, இந்தா உன்னால இதை செஞ்சு நீ வாங்க முடியாதுப்பா, இலவசமா நான் உனக்கு தரேன் அப்படின்னு. ஆமென். இலவசமாக நான் உனக்கு தருகிறேன், இலவசமாக நீ நீதிமான் என்றார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இலவசமாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்கும் பொழுது freely we are made righteous by the grace of God which is in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக